இது வந்து நார்த் பேசிங் ஹவுஸு. இது உள்ளே வந்து ஹாலு, கிச்சன். வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஒரு 17க்கு 32ங்கிற ஒரு காம்பாக்டான சின்ன இடத்துல கட்டப்பட்ட ஒரு வீட்டோடைய வாக் த்ரூவும் ப்ளஸ் அந்த வீட்டோடைய பிளானும் பார்க்கலாம். 2 விதமான பிளான் கொடுத்தேன். ஒன்று கீழே மேலே தனித்தனியாக இண்டிவிஜுவல் வீடு மாதிரி கட்டிக்கிறது, இல்லைனா ஒரு டூப்ளெக்ஸ் வீடு மாதிரி கட்டிக்கிறது, 2 ஆப்ஷன் கொடுத்தேன். அதில் வந்து அவர் வந்து கீழே ஒரு வீடு கட்டிக்கிறாரு, ஃபியூச்சரில் மேலே ஒரு வீடு கட்டிப்பார். அந்த மாதிரி அமைப்பு உள்ள பண்ணியிருக்காரு. இந்த வீடு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கிளைண்ட்டை வந்து வாழ்த்தி நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவர் நேற்று வீடு குடி போனார். அவர் வாழட்டும், நல்லா வளரட்டும், இந்த மாதிரி நிறைய வீடுகள் கட்டட்டும், சுபிச்சமாக இருக்கட்டும். இப்போ இந்த வீட்டுடைய பிளானும் ப்ளஸ் இந்த வீட்டுடைய வாக் த்ரூவும் பார்ப்போம். இது பார்க்குறது மூலமாக உங்களுடைய நண்பர்கள், உங்களோட உறவினர்கள் அந்த மாதிரி சின்ன இடம் வச்சுருந்தா கூட அவங்களும் கட்டிக்கலாம் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். அதனால் அவங்களுக்கு இந்த வீட்டு பிளானை வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி சின்ன இடங்கள் வச்சுருந்தாலும் கட்டிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். ஏன்னா வந்து சென்னையில் வந்து சின்ன இடம் வச்சுருந்தாலும் அது வந்து காஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து 2000லேருந்து 5000 6000 வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் போகுது. இதுவே பார்த்தீங்கன்னாக்கா 17க்கு 32 அப்படின்னு பார்த்தா 540 ஸ்கொயர் ஃபீட் வருது. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா மதிப்பு. 2000நாலும் 10 லட்சம் வந்துடும். 3000 ரூபா 4000 ரூபானாலும் இது வந்து ஒரு 20 லட்சம் குறையாத ஒரு மதிக்கத்தக்க ஒரு லேண்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு 20 லட்ச ரூபா இடம் வாங்கி இதில் ஒரு 15 லட்ச ரூபா வீடு கட்டினால இது 35 லட்ச ரூபா அந்த மாதிரி ஒருத்தான ஒரு வீடாக அமைஞ்சிடும். இந்த வீடை வந்து ஒரு 14 லட்சத்தில் அவர் கட்டியிருக்காரு. இந்த வீடு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாக் த்ரூ பார்க்கலாம். பார்த்துட்டு அதோட பல பிளான், அதாவது டூப்ளெக்ஸ் வீடு மாதிரி உள்ளது, இண்டிவிஜுவல் வீடு மாதிரி உள்ள 2 வீட்டு பிளானையும் பார்க்கலாம். ஒரு சின்ன இடத்துல நம்ம வந்து காம்பாக்டாக நல்லா டிசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளை பட்ஜெட்டுக்குள்ளேயே அடக்கிக்கலாம் ஒன்று. அதே மாதிரி அந்த சின்ன இடமா இருந்தாலும் அதுக்கு காற்றும் வெளிச்சமும் வரக்கூடிய அளவுக்கு நல்லா கச்சிதமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி குறுகலான சின்ன இடங்கள் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டுற விதமாக இந்த வீட்டு பிளான் இருக்கும். இந்த வீட்டோடைய உள்ளமைப்பை பற்றி பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டோட பிளானை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நார்த் பேசிங் ஹவுஸு. உள்ளே என்ட்ரானோன்னா ஒரு சின்ன வராண்டா, இதுலேயே வந்து சம்பு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து உள்ளே வந்து ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு, டாய்லெட் வருது. இங்கே ஒரு காமன் டாய்லெட்டு, ஸ்டேர்கேஸ் கீழே. உள்ளே என்ட்ரானோன்னா ஒயிட் கலர் டைல்ஸு, ஏன்னா லைட்டிங் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகணுங்கிறதுக்காண்டி ஒயிட் கலர் டைல்ஸு. அடுத்து வந்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, இது ஒரு கிச்சனு. கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் வேணான்ட்டார், அதனால் சின்ன கிச்சன் தான், காம்பாக்டான கிச்சனு. அடுத்து வந்து இது பின்னாடி இருக்கிற ஒரு 2 அடி தான் கொடுத்துருக்காங்க. 1 2 டைல்ஸ் தான் கொடுத்துருக்காரு. நான் 2 அடி 3 அடி கொடுத்துருந்தேன். இதில் வந்து லாப்ட்டு மேலே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் பேக்கில் கொடுத்து நம்ம அந்த வெண்டிலேட்டர் கொடுத்துருக்கோம். இதுக்கு இங்கே ஜக் மாஸ்டர் பெட்ரூம் இங்கே ஜன்னல் கொடுத்தாச்சு. இதை திறந்தா நல்லா ஏர் வருது, அந்த மாதிரி இருக்குது. இப்போது அந்த ஏர் வந்து மேலேருந்து இப்படி தான் வரும். இதுலேயும் ஏர் வரும், ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், அந்த மாதிரி. இந்த பார்க்குறீங்களா, இது வந்து டெரஸில் நம்ம வந்து மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் வந்து கிரில் மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் இந்த வடக்கு பக்கம் இருக்கிற இடத்த வந்து ஓப்பன் கொடுக்க சொல்லியிருக்காரு அவர் ஃபீச்சரில். ஏன்னா அவரோட டெரஸில் அந்த இடம் இருக்கிறதுனால அந்த இடத்துலையும் ஒரு லூவர்ஸ் மாதிரி அந்த டாய்லெட்டுக்கெலாம் ஓப்பன் மேலே ஜன்னல் அது மாதிரி இருக்க சொல்லியிருக்கேன். இதனால் என்ன, ஏர் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். மேலே வந்து இந்த தார்பாலம் போட்டுருக்காரு டெம்பரரியாக, அது மேலே கிளாஸ் போட்டுருவார். அப்போ வந்து லைட்டிங்கும் கிடைக்கும், ஏர் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும். பாத்ரூம் ஃபுல்லாகவே பண்ணிட்டாங்க. பெரிய பாத்ரூமாக 4 அடிக்கு அப்படி லென்த்தாகவே பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபுல்லாக வீடோட வாக் த்ரூ பார்த்துருப்பீங்களா. இப்போ அந்த வீட்டோட பிளானை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17க்கு 32. அதே இடத்துல அதே சைஸில் கட்டப்பட்ட நார்த் பேசிங் வீட்டு பிளான் இது. இந்த வீட்டோடைய வாக் த்ரூலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏர் சர்க்குலேஷன், லைட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இது நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு வீட்டு பிளான். உள்ளார என்ட்ரு ஆனோன்னா பார்த்தீங்கன்னாக்கா வரண்டா வந்து 7க்கு 6.25 அந்த மாதிரி இது. அந்த வரண்டாவிலேயே நான் வந்து சம்பு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்த்து வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேர்கேஸ் கொடுத்து மேலே ஏறி போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். அது ரெண்டல் வீடு அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். கீழே ஸ்டேர்கேஸ் கீழே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கேன். கிளைண்ட் வந்து வெளியில் தூக்கத்துக்கு போயிட்டு இருந்தாலும் மூணி வெட்டி இருந்தாலும் வெளியில் குளிச்சுட்டு கழுகை கழிட்டு போகிறதுக்குலாம் வசதியாக இருக்கிற மாதிரி ஒரு கீழே ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கேன். அது 2 ஸ்டெப் டவுனில் போய் கீழே போகிற மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து உள்ளார என்ட்ரு ஆனோன்னா 11க்கு 12 அந்த மாதிரி லிவிங் வித் டைனிங் ஹாலு. அப்புறம் வந்து அக்னி மூலையில் 7க்கு 9 அந்த மாதிரி ஒரு கிச்சன் கொடுத்துருக்கேன். பேக்கில் வந்து அவங்களுக்கு ஒரு உள்முற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏர் சர்க்குலேஷன் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னாக்கா 3க்கு 7 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அது மூலமாக தான் மாஸ்டர் பெட்ரூமுக்கு லைட்டிங் ஏர் சர்க்குலேஷனும் வரும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். மேலே சீலிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து கிளாஸ் போட்டு சைடில் ஏர் சர்க்குலேஷன் வர மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 9க்கு 12 அந்த மாதிரி ஒரு பெட்ரூமு. அதுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் வாங்கியிருக்காங்க. லேடிஸ்லாம் குளிச்சுட்டு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக கன்வென்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ப்ரைவசியாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் அங்கே சின்ன வீட்லேயுமே ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காரு. 4க்கு 7 மாதிரி கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க அந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குல்ல, பெட்ரூமுக்கும் டாய்லெட்டுக்கும் இடையில கேப் இருக்குல்ல, அதில் வந்து வாஷிங் மிஷினு வாஷ் பேஷன்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு காம்பேக்டான வீடு. இதுக்கு மேலே ஸ்டெப்ஸில் ஏறி போனால் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கலாம். 2 ஃப்ளோர் பண்ணிக்கலாம் அவங்க. அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டு பிளான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கீழே ஒரு வீடு, மேலே வந்து ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கெலாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வீட்டமைப்பு கொண்ட வீடு இது. இதுவே வந்து அவருக்கு வந்து டூப்ளெக்ஸ் மாதிரி ஒரு மாடல் பண்ணி கொடுத்தேன். இதுவும் உங்களுக்கு பயன்படும். அதாவது 17க்கு 32 இடம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தனக்கு வாடகை வீடெல்லாம் கட்டிக்கல சார், நான் மட்டுமே இருந்துக்கணும், எங்கள் வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, நாங்கள் உள்ளுக்குள்ளேயே எங்களுக்கு படிக்கட்டு வச்சு வீடு வேணும் அப்படின்னாக்கா இந்த வீட்டு பிளான் நல்லா சூட் ஆகும். இதுவும் அவருக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அவர் இதை சூஸ் பண்ணல. இப்போ நம்ம பார்க்குறீங்களா இண்டிவிஜுவல் வீடு அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணார். அந்த வீட்டையும் இப்போ பிளானிங் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அது மாதிரியும் ஒரு பண்ணுறதுக்கு ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீட்டு பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இந்த மாதிரி இடம் வச்சுருக்கவங்களுக்கு இதை அனுப்புங்க. அவங்களுக்கு ஒரு வேளை பயன்படலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டு பிளான் வந்து 17க்கு 32 அப்படிங்கிற இடத்துல அதே சைஸில் கட்டப்பட்ட ஒரு டூப்ளெக்ஸ் வீடு, நார்த் ஃபேஸிங் வீடு. உள்ளே ரெண்டாவதுனா 4.5க்கு 9 அந்த மாதிரி ஒரு வரண்டா ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் சம்பு வச்சுக்கலாம். அடுத்து நார்த்து வெஸ்ட்டில் வந்து டாய்லெட்டு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கேன். வீட்டோட ஒற்றியும் கொடுத்துக்கலாம் அல்லது வீட்டோட என்ட்ரன்ஸில் வெளியிலையும் கொடுத்துக்கலாம். நம்ம இது வந்து உள்ளர அமைப்புள்ள மாதிரி கொடுத்துருக்கேன். 4க்கு 7 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உள்ள ரெண்டாவதுனா லிவிங் வித் டைனிங்கு, அது 15.5க்கு 14.25 அந்த மாதிரி ஒரு பெரிய ஹாலு. அடுத்து வந்து கிச்சன் பார்த்தீங்கன்னா 6.25க்கு 7.5 அந்த மாதிரி ஒரு அமைப்பு வருது. இது ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுக்குறது நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கில் வந்து அக்னி மொழியில் ஓப்பன் ஸ்பேஸு 3க்கு 7 அந்த மாதிரி ஸ்கைலைட்டு ஓப்பன் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து மூலமாக தான் நமக்கு வந்து லைட்டிங்கு ஏர் சர்க்குலேஷன் வந்து பெட்ரூமுக்கு வரும். மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 9க்கு 11 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டெப்ஸ் வந்து ஹாலு டைனிங்லேயே கொடுத்துருக்கேன். இது கீழே வந்து அவங்க ஷோகேஸு டிவி யூனிட்ஸ்லாம் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போனோம்னா மேலே ஒரு பெட்ரூம் வித்து டாய்லெட்ஸ் மாதிரி வரும். அப்போ வந்து பேக் சைடு வந்து அந்த இடம் உள்முட்டுற மாதிரி பண்ணியிருக்கிறதுனால அந்த இடத்துல ரூப் போடாமல் நம்ம ஸ்கைலைட் மாதிரி கொடுக்கணும். இது வந்து 17க்கு 32 இடத்துல டபுள் பெட்ரூம் மாதிரி கான்செப்ட் வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் நார்த் சைடு வந்து டெரஸ் மாதிரி விட்டுட்டு நம்ம ஷீட்டு மாதிரி போட்டுக்கலாம், இல்லை ஓப்பனாக விடுறனால விட்டுக்கலாம். இல்லை இதில் ஒரு ரூம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீட்டு பிளானை சூஸ் பண்ணலாம். மேலே வந்தோடனே லெஃப்ட் ரைட்டு 2 பெட்ரூம் வரும். அதுக்கு 2க்குமே அட்டாச் சால்ட்டு மாதிரி வரும். பேக் சைடு மட்டும் காரணம் கொண்டும் நம்ம ரூப் போடாமல் அது ஓப்பன் ஸ்பேஸாக கொடுக்கணும். ஏன்னா அதுதான் வந்து கீழே வந்து கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் லைட்டிங் ஏர் சர்க்குலேஷன் கொடுக்குறது. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த 17க்கு 32 இடத்துல 3 பெட்ரூம் வீடு பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே ஸ்பேசியஸாக இருக்கும். எல்லாமே பெரிய பெரிய ரூம்ஸு, பெரிய டாய்லெட்ஸு, நல்லா லக்ஸுரியாக இருக்கும். இந்த வீட்டு பிளானில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இண்டிவிஜுவல் வீடு மாதிரி உள்ளது பிடிச்சிருக்கா, அல்லது டூப்ளெக்ஸ் வீடு மாதிரி உள்ளது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது 17க்கு 32 இடத்துல நம்ம வந்து காம்பேக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஏர் சர்க்குலேஷனு, வெண்டிலேஷன் நல்லா ஸ்பேசியஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு நல்ல வீட்டு பிளான். இது ஒரு நண்பர்களுக்கு பயன்படும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயன்படட்டும். இடம் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம எப்படி அமைக்கிறோமோ அதை பொறுத்து அந்த வீடை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடை ஒரு எடுத்துக்காட்டு. சர்வீஸ் ஓரியன்டாகவும், லைட்டிங் வெண்டிலேஷன் ஓரியன்டாகவும், பட்ஜெட் ஓரியன்டாகவும், வாஸ்து வழியும் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் ஒரு டெக்னிக்கல் பர்சனை பார்த்து அவங்களோட கலந்து ஆலோசித்து எப்படி நான் வீடு கட்டுறான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீடும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அவங்களுக்கும் பயன்படட்டும் இந்த வீட்டுடைய பிளானும் இந்த வீட்டுடைய வாக்குத்துருவோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில், மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும்,
ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும் அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர் டிராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் டிராயிங்கு, வாஸ்து டிராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணி தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் சர்வீஸ்லாம் பண்ணி தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சர் டிராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.